சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? பூ பார்த்தீங்களா? எவ்வளோ செவேன்னு இருக்குது. செவ்வரளி இது வந்து இவ்வளோ பூவும் வந்து ரூ. 15. அப்புறம் பிச்சிப்பூ இவ்வளவும் ரூ. 40 50 கிராம். அது வந்து 15 கிராம். அந்த 15 கிராம் இல்லை, 25 கிராம் அரளிப்பூ அது நிறைய இருக்குது. இனி சாமிக்கு பூ கட்டணும். என் பேத்தி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்த உடனே அவளும் இனி சேட்டை பண்ணுவாள். இனி சாப்பிட்றதுக்கு முன்பே அவளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஏதாவது கொடுக்கணும். 2-3 நாளாக பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சல். அதனாலும் ஸ்கூலுக்கு போகமாட்டேன், வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகும் ஸ்கூலுக்கு போவேன்னு கண்டிப்பாக அடம் பிடிச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. ரொம்ப உடம்புக்கு முடியலை. இன்றைக்கி தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கா. நானும் சாமிக்கு வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். பூ கட்டிக்கிட்டு சாமிக்கு தானே கொஞ்சம் நெருக்கமாக கட்ட வேண்டாம், கொஞ்சம் விட்டு விட்டு கட்டினா போதும் போடுறதுக்கு. அப்போ அரளிப்பூவும் கட்டி வச்சுட்டேன்னா சாயங்காலம் அந்த வேலை முடியும். பூ கட்டி வச்சிட்டோன்னா, ஏன்னா இவளுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு தான் சாப்பாடு கொடுக்கணும். அதனால் நம்ம மீன் குழம்புல கையை வச்சுட்டு அப்புறம் பூ சாமிக்கு கட்டுக்கிறது வந்து சரியாகாது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, பூ கட்டியாச்சு. நான் சாமிக்கு பூ கட்டியாச்சு. இன்னி இதழ் குட்டிக்கு இனி சாப்பாடு கொடுக்கணும். நாங்கள் இருக்க இடத்துல வந்து பூ ரொம்ப கிடைக்காது. அதனால் நேற்று நாகர்கோவில் போகும்போது அங்கேருந்து பூ வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க.